அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி. குரு பகவான் ரிஷப ராசியில, அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில இருந்து வக்ரம் பெறார். அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம், அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா 9/10/2024, அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 12:25 பயிற்சி ஆகிறார். வக்ரம் பெறார். அவர் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் 22ஆம் தேதி, அதாவது 4/2/2025, கிட்டத்தட்ட 116 நாட்கள் அவர் பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்கார். இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும், யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும், யாருக்கு அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை. இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை. குரு பகவான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலத்துல குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம், கோச்சாரமே 25% தான் வேலை செய்யும். கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில 25% தான் வேலை செய்யுது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்கள் வக்ரமாகிறதும், வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது. சனி பகவான் கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. ராகு பகவான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துப்படி 12ஆம் இடமான மீன ராசியில அவர் இருக்காரு. குரு பகவான் ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு. சரி, இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி காலச்சக்கரத்தின் கடைசி ராசியான 12வது ராசி. இந்த 12வது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்காக 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல போய் வக்ரம் அடைகிறார். அவர் வக்ரம் அடையக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா என்னங்கிறத நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் வக்ரம் அடையும் பொழுது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சகோதர உறவுகள் இதுல உங்களுக்கு ஏதேனும் விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. பண வரவு செலவுகள், குடுக்கல் வாங்கல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமான சூழ்நிலையில செயல்படுறது உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும். இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையில நிற்கும். குரு பகவான் உங்களுக்காக வக்ரம், அதாவது உங்களுடைய ராசியில பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரம் ஆகும் பொழுது குரு தசையோ, குரு புத்தியோ, குரு சூட்சமோ, குரு அந்தரமோ இந்த மாதிரி நடந்தால் ஒரு சில பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த தசாபுத்தி இல்லை அப்படின்னா பலவீனங்கள் கிடையாது. குரு பகவான் முற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா தனக்காரகன் சொல்றோம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா புத்திரகாரகன் நம்ம சொல்றோம். புத்திரனா ஒரு குழந்தை பிறப்பு என்பது குருவினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் பிறக்கவே வைக்காது. அதுதான் புத்திரக்காரகன் சொல்றோம். அவருடைய காரகமே குழந்தை காரகன். குரு அப்படின்னாலே குழந்தை காரகன் தான் நம்ம சொல்லுவோம். இனிமையான பண்புகள், அனுசரிக்கும் குணம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய குருவாகப்பட்டவர் ஒருவரை நல்லா அனுசரிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு ஜாதகத்தில், விதி ஜாதகத்தில் குரு பாத்தீங்க அப்படின்னா தனித்த குரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்மையை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பலமா நல்ல ஒரு ஜாதகத்துல அமைஞ்சா அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு, மரியாதைகள் எல்லாமே, சகல விதமான செல்வங்கள் எல்லாம் தானா தேடி வரும். இது விதி.
எல்லாருக்கும் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல எல்லா கிரகமும் நல்ல நிலையில அமைகிறது இல்லை, எல்லாருக்கும் கெட்ட வழியில அமைகிறதுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்துல ஏற்ற இறக்கங்கள் முன்பின் பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்தினுடைய அமைப்புகள் பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரே குடும்பத்துல 5 ஜாதகம் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளதானே இருக்குங்கிறதுக்காக இல்லாம முன்பின் மாறித்தான் இருக்கும். 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புகள் மாறும். ஒரு குழந்தை பிறப்பு என்பது விதி ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது என்ன இந்த நட்சத்திரங்கள் என்ன ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் விதி ஜாதகம்னு நம்ம சொல்றோம். விதி மதி கதி நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் தசாபுத்திகள் இது எல்லாமே தான் ஒரு ஜாதகரை முழுமையான ஒரு விஷயத்த சொல்லும். விதி ஜாதகம் மட்டும் சொல்ல முடியாது, நடக்கக்கூடிய தசாபுத்தியை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, கிடைக்கக்கூடிய கோச்சாரத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இது 3மே தான் நமக்கு நல்லது கெட்டதை வச்சு அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால கோச்சாரமே 25% தான் வேலை செய்யுங்கிறாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த விதி மதி கதி 3மே பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்தாலுமே கோச்சாரம் என்பது 25% தான் அவர் வக்ரமடையக்கூடிய காலத்துக்கு. 3.5 மாசம் பக்கம் வக்ரமடைகிறார். அப்ப அவருடைய நிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் வக்ர சூழ்நிலை தான் இருக்கும். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உடல் நிலையில நல்ல நிலையில குருவாகப்பட்டவர் அமைஞ்சா அவருக்கு உடல்நிலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம் அடைவார். உடம்பு பெருக்கிறது, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை, கொடிய நோய்கள்ல கேன்சரு, இந்த மாதிரி உள்ள நோய்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அட்டாக் ஆகும். குரு பலவீனம் அடைந்தால் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% மதிப்பு. ஒரு கிரகம் உச்ச நிலையை அடையுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரணும். ஒரு கிரகம் நீசமோ வக்ரமோ திதி சூன்யமோ இந்த மாதிரி ஏதேனும் அமைந்தால் அது பகை பெற்ற கிரகம்னு சொல்றோம். ஒரு கிரகம் பகை பெறுதோ இல்லை நட்பு பெறுதோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாண்டி லக்னமோ லக்னாதிபதியோ ராசிநாதனோ ராசி அதிபதியோ ராசி அதிபதியோ 2மே நல்ல நிலையில இருந்தால் அவருடைய வாழ்க்கையில குரு சுக்கிரன் எல்லாம் பலமாக அமைந்தால், ஏன்னா 2மே பாத்தீங்க அப்படின்னா இயற்கை சுபர். சந்திரனை வளர்பிறை சந்திரனை இயற்கை சுபரா எடுத்துக்கலாம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல நிலையில இருக்குன்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கடைசி காலம் வரை செல்வ செழிப்போடு வாழ்வார். அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான சகல செல்வங்களையும் சந்திச்சு வாழ்க்கையை நிறைவு பெற்றுவார். அவருடைய விதி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் குரு பகவானோ இல்ல சுக்கிரனோ மற்ற கிரகங்கள் ஏதேனும் பலவீனம் அடைந்தால் அவர் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கடைசி காலம் வரைக்குமே கஷ்ட சூழ்நிலைகளை சந்திப்பார். என் வாழ்க்கையில நல்லதே நடக்கல, நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, கஷ்டப்படுறேன், பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படுறேன், கடனுக்குள்ள மாட்டியிருக்கேன், எத்தனை பேர் கமாண்ட் பண்றாங்க. அந்த ஒரு சில கமாண்டுகளை நமக்கு அனுப்புறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ டைம் இல்லை. அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் தவறா எதுவும் நினைச்சுக்கிற வேண்டாம். 2வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல அமைப்புகள் எல்லாமே நல்லபடியா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம் அடையும். அப்படி பலவீனம் அடைஞ்சா வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம கடைசி காலம் வரைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் நிம்மதி இருக்காது. பணங்காசு நினைச்ச அளவு கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் கையில தங்காது. கடைசி காலத்துல அவர் அந்திம காலத்துல வாடகை வீட்டுல இருப்பாரு. வாடகை வீட்டிலே அவருடைய கடைசி காலமும் முடிஞ்சிடும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு ஒரு கிரகம் நல்லதா அமைதா கெட்டதா அமைதா அப்படிங்கிறத வச்சுத்தான் ஒரு நல்ல பலன். குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அவர் வக்ரம் அடையக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள்னு சொன்னா அவர் ஒரு சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 வருடங்கள் எடுத்துக்கிறாரு. அதுல 11 வருஷம் 10 மாசம்
18 நாள் பக்கம் அவருடைய பயண காலங்கள் இருக்கு. சனி பகவான் 30 வருடங்கள் எடுத்துக்கிறாரு. குரு, சனி, ராகு, கேது எல்லாமே வந்து நீண்ட நாட்கள் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தாண்டி வருது. புதன், சுக்கிரன், பூமி எல்லாம் சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுனால அந்த சூரியனை சுற்றி வர்றது கொஞ்சம் வேகமா சுத்தி வந்துடுறாங்க. அப்படி வேகமா வரும் பொழுது இந்த கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா பின்னோக்கி நகர்றது கிடையாது. இது வேகமா செயல்படுறதுனால அந்த கிரகங்களும் அந்த இதுவுமே வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா கதிர்வீச்சுக்கள் அந்த பின்னோக்கி நகர்ந்து அந்த வரக்கூடிய அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்கிற வரைக்குமே எந்த விதமான ப்ராப்ளங்கள் வராது. ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமான பலமான பாவகங்கள் பலவீனமாகும். அந்த பாவகம் பலவீனமாச்சுன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகும். இதுதான் வக்ரம். அப்ப வக்ரம் பெற்றா என்ன பலன், வக்ரம் இல்லைன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம், ஆன்மீகம், ஒரு மதம், இவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய காரகம். குரு வந்து பிறரால் மதிக்க பெறக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ள ஒரு கிரகம். ஒரு கிரகத்தை வந்து ஒருவருக்கு நல்ல நிலையில் அமைஞ்சா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குருவாகப்பட்டவர் ஒரு மதிப்புக்கு மிக்க உரியவர். அந்த மதிப்பு மரியாதை அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு அப்படின்னாலே வந்து முற்றிலும் சுப கிரகம், குழந்தை காரகன். ஒரு கரு உருவாகுது அப்படின்னா கரு உருவாகிறதுக்கு முக்கிய காரகம் ஒரு குருவினுடைய காரகமே. குருவாகப்பட்டவர் நல்ல, அதாவது உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடம், உங்களுடைய 11ஆம் இடம், இது பெரிய விஷயம். உங்களுடைய 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்து கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. காதல் திருமணங்கள் கைகூடும். கூட்டாளிகள், பொதுஜன தொடர்புகள், நண்பர்கள், வேலையில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நன்மை அடைகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா வீடு அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பா வழியில கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பண வரவு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமா இருக்கும். அதையும் தாண்டின விஷயங்கள்னா உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது பாக்கிய லாபஸ்தானவங்க அப்படிங்கிறதுனால 11 வந்து பெரும் பணம், இளைய தாரம், இந்த மாதிரிலாம் குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த பார்க்கறதுனால அது சம்பந்தமான நன்மைகளும் நடக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசியில பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். ஒரே ஒரு பாதம் மட்டும் அதுல வருது. அவங்களுக்கு போய் வந்து குரு பகவான் வக்ரமாகிறதுனால குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, குரு சுட்சமோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு சில பலவீனங்கள் இருக்கும், இல்லைன்னா பலவீனங்கள் இருக்காது. அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதிங்கிறது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 12ஆம் இடத்துல வந்து அவரு வக்ரத்துலதான் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று. அந்த ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணலாம். ஏன்னா அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, அவருடைய சுயசாரம் அப்படிங்கிறதுனால ஒரு பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் வந்து உங்களுக்காக இந்த குரு வக்ரமாகையில அஸ்தமனத்துல இருக்காரு. அவர் அஸ்தமனத்தை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலுமே புதனுடைய நட்சத்திரங்களால புதன் சம்பந்தமான காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள், அது இல்லாம நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி போறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் உடல்நிலை கவனங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% சனியினுடைய தாக்கம் இருந்தே தீரும். இதுல வந்து சனி பகவானுடைய வழிபாடு சனிக்கிழமை காலையில நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். நன்றி, வணக்கம்.